சர்க்குருவே சரணம். சிந்தனைக்காக சில வினாடிகள். ஒரு அன்பர் மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருக்கிறாரு. அவருக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரல. அதிகாலை எழுந்து சரி ஆத்தங்கரையிலையாவது போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரைக்கு வராரு. ஆத்தங்கரையில் அந்த இருட்டு வேலையில் ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கிறாரு. நாளைக்கு என்ன செய்கிறது, எத்தனை பேரை நம்ம சமாளிக்கிறது, எத்தனை பேர்த்துக்கு பதில் சொல்கிறது, நம்ம எப்படி இவங்களுக்கெல்லாம் கடனை திரும்ப அடைக்க போகிறோம், இந்த கடனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோம், இதுக்கு என்ன வழி இருக்குது, இது எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு எதுவுமே புரியாமல் ஒவ்வொன்றையும் சிந்திக்க சிந்திக்க அவருக்கு அப்படியே மனசு வலிக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி இது யாராருக்கு எப்படி இப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு எதுவுமே யோசிக்க முடியாத மனநிலையில் அதையே நினச்சி நினச்சி அப்படியே உள்ளே புழுங்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பக்கத்தில் ஒரு மூட்டை இருக்குது. அந்த மூட்டை நிறைய ஏதோ கல் இருக்குது. அதில் ஒரு கல் எடுத்து ஆற்றுல போடுறாரு. அந்த ஆற்றுல போடையில் அவருக்கு அது ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி ஆகுது. அதனால் ஒவ்வொரு கல்லாக எடுத்து அந்த அன்பர் ஆற்றுல போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பகலும் அந்த விடியலும் அந்த இரவும் கலந்து ஒரு மங்கலான வெளிச்சத்தில் ஒரு கல்லை தூக்கி போடையில் அது அப்படியே பளபளன்னு போய் விழுகுது. அதை பார்த்தோன்னே இந்த அன்பருக்கு என்னடா அது, இந்த கல் பளபளன்னு விழுகுதே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த சாக்கு பார்க்குறாரு. அதில் ஒரே ஒரு கல் மட்டும் இருக்குது. பார்த்தா மின்னக்கூடிய அப்படியே பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற கல்லாக இருக்குது. எடுத்து கையில் வச்சு பார்த்துட்ருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அந்த ஆத்தங்கரைக்கு வந்த ஒரு வியாபாரி ஒருத்தர் அந்த கல்லை பார்த்துட்டு, அடடே இந்த கல் உங்களுதா, அருமையாக இருக்குதே, இந்த கல்லை நீங்கள் விலைக்கு தருவீங்களா அப்படின்னோடனையும் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதை எவ்வளோக்கு எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் இதை ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனையும் இவருக்கு அப்படியே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ, இவ்வளோ மதிப்பு, ஒரு கல்லுக்கே 5 லட்ச ரூபாயா, இவ்வளோ மதிப்புள்ளதையாக நான் ஆற்றுல இவ்வளோ நேரம் தூக்கி போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் நினச்சி திகச்சு போய் உட்காந்துருக்கீல. அந்த வியாபாரி ஓ இவர் 5 லட்ச ரூபாய்க்கு ஒத்துக்கல போல் இருக்குது, சரி நான் வேணா இன்னும் ஒரு 2 லட்ச ரூபா கூட போட்டு 7 லட்ச ரூபாயாக தந்துடுறேங்க, எனக்கு தாங்க, இந்த கல் கண்டிப்பாக எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கல்லை 7 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடவுள் நம் பிரச்சனைக்கான தீர்வை எந்த நொடி பொழுதுலையும் வைக்கலாம், எந்த நேரத்துலையும் அவர் நம்ம பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கலாம். அந்த தீர்வை அவர் கொடுக்கையில் நமக்கு அவர் கொடுத்துருக்கிறது தீர்வுங்கிறது நமக்கு தெரியணும். அப்படின்னா இந்த பிரச்சனையிலே நாம் போட்டு மனசை போட்டு குழப்பிகிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் தேடி போகவே முடியாது. பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வராது தான். தலையே மூழ்கிற பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் அந்த பிரச்சனைக்குன்னு ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்பி நாம் அந்த பிரச்சனையவே நினச்சிட்டு இல்லாமல் நம்ம அதுக்குண்டான தீர்வுகள் எந்த நொடி பொழுதிலும் கடவுள்கிட்டருந்து நமக்கு கிடைக்கப்பெறலாம் அப்படிங்கிறத நம்பி நாம் அதுக்குண்டான தீர்வுகளை தேடணுமே ஒழிய இந்த பிரச்சனைக்காக நாம் அதுக்குள்ளார சிக்கி தவிச்சிட்டு இருந்தோம்னா இந்த அன்பர் எப்படி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை இழந்தாரோ அது மாதிரி நாம்ளும் பல பொக்கிஷங்களை இழக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் விழிப்போடு இருப்போம். சோதனைகள், கடன், பிரச்சனை இதெல்லாம் வாழ்க்கையில் அனைவருக்கும் போகக்கூடிய விஷயந்தான். அதுக்காக அதையே நினச்சி துவண்டு போகாமல் அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா அதுக்குண்டான தீர்வுகள் எங்கே இருக்குது அப்படின்னு அதை தேடி தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் வாயிலாக நம்ம உணரக்கூடிய உண்மை. ஓம் சர்க்குருவே சரணம்.